மிகப்பெரிய அரசியல் அதிர்வை உண்டாக்கியிருக்கு அப்படின்ட்டு தான் இந்த நேரத்தில் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏவி ராஜு அவர்கள் பேசின அந்த ஒரு இஷ்யூ தான். அது மட்டும் இல்லாமங்க, அதிமுக இந்த நேரத்தில் இதை பேசினா அவங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்பவே குறையும் அப்படின்னு திட்டமிட்டு பேசப்பட்டுதா, இல்லை இது உண்மைதானா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆதாரமே இல்லாமல் பேசின எந்த ஒரு விஷயமும் அது வதந்தியாக தானே இருக்கும், அவதூறாக தானே மட்டும்தானே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே அதுக்கு முன்னாடி இவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவர் ஏன் பேசினாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இங்கே சாதாரணமாக சும்மா ஒரு கட்சியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தனி நபரையோ வம்புக்கு இழுக்கணும்னு யாருக்கும் விருப்பம் இருக்காது. ஆனால் இவர் ஏன் இந்த இடத்துல பேசினாரு அப்படிங்கிறத, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இங்கே ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு பெரிய வார் நடந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த யுத்தத்தில் யார் பக்கம் எல்லா எம்எல்ஏக்களும் இருந்தால் யாருடைய கைக்கு இந்த அதிமுக கட்சி சேரும் அப்படிங்கிறதுனால எல்லா எம்எல்ஏக்களையும் கூவத்தூருக்கு அழைச்சிட்டு போனது எல்லாருக்குமே தெரியும். அங்கே அப்படி போனப்போ தான் எல்லா எம்எல்ஏக்களும் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிவி பார்ப்பாங்க, சரக்கு, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறப்ப தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏவி ராஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் ஏவி ராஜு இப்படி அதிமுக மேலே சொல்லணும், அதுவும் தன்னுடைய கட்சியிலே ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏவி ராஜு அவர்கள் வெங்கடாச்சலம் அப்படிங்கிற 2 பேருமே சேலம் தொகுதியை சேர்ந்தவங்க தான். இவர் ஏவி ராஜு அவர்கள் வெங்கடாச்சலத்து மேலே பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருக்கிறாரு, சொந்த கட்சியில் இருந்துக்கிட்டே. ஆனால் இதை எல்லாம் மேலிடம் இருந்து பார்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏவி ராஜு அவர்களை ஒட்டு மொத்தமாக, அதாவது கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லாமே ஒட்டு மொத்தமாக தூக்கி வெளியே அனுப்பிச்சி விட்டுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிருபணர்கள்லாம் கேட்கும்போது இவர் அவதூறு செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியோடைய வரம்பை மீறி இவர் செயல்பட்டார். அதனால தான் இவரை கட்சியை விட்டே நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்ட்டு அங்கே பழனிசாமி அவர்கள் பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் கட்சியிலிருந்து நீக்கின பிறகு அவரும் நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் பழனிசாமி அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு தான் வந்தார். ஆனால் அது எதுவுமே இங்கே எடுபடலை. ஏன் அப்படின்னா, ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவர் என்ன செய்வார், அவருக்கு தன்னுடைய வேறு வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்ப்பார். அப்படி இல்லை அப்படின்னா, தன்னையே பழி வாங்கணும், தன்னை அழிச்சிட்டல, அதனால நான் ஒன்றை பழி வாங்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அப்படி தான் எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட நடிகைக்கு இவ்வளோ காசு கொடுத்து, அதாவது அந்த ஒரு நடிகை மட்டும் இல்லை, பல பேர் இது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கு இன்னொரு நடிகர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை டைரக்டாக நிபுணர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம், என்னதான் நம்ம நார்மலாக சராசரியாக பேசுனா கூட ஒரு மைக்கு, ஒரு வீடியோ அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கேற்றபடி கொஞ்சம் பேசுறது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசுகிறாரு. அவர்கிட்ட அந்த நிருபர் கேட்குறாரு, இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வரதெல்லாம் நான் பார்த்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்போ அவர்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. அவர் சொன்ன பதில் என்னென்னா, மற்ற சிவி சண்முகம், இன்னும் செல்லூர் ராஜு சார், அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அந்த வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்களே அப்படின்னு ஒரு காமனான ஒரு வீடியோவை தான் அங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட உண்மையான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இங்கே பல பேர் மத்தியில் பல சஞ்சலப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசியல் காலத்தில் இப்போ லைட்டாக சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அதிர்வலைகளை உண்டாகியிருக்கு. முக்கியமாக அதிமுகவில் இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் இதை பரப்பணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதா இருக்குது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமில் இவங்களுடைய வாக்கு வங்கியை குறைக்கிறதுக்காகவும், இல்லை கூட்டணி கட்சிகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறையும், மக்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு இல்லை அப்படின்னு பேரம் பேசுறதுக்கு கூடியும்
ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூடியும் மற்றவங்க பின்னாடி இருந்து இவரை இயக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரப்பும் ஒரு எண்ணமும் இருக்குது இந்த பதிவில். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு நடிகையை சாதாரணமாக ஈஸியாக எல்லாராலையும் சொல்லிட முடியுதுல, அது ஏன் அப்படின்ட்டு எனக்கு இதுவரையும் புரியல. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஈஸியாக ஒருத்தவங்க மேலே எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் எப்படி பழி போட முடியுது? இதே ஒரு விஷயந்தான் கடந்த மன்சூர் அலிகான் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒட்டுமொத்த திரையுலகம் மட்டும் இல்லை, மக்களும் கூட பல பேர் கொந்தளிச்சாங்க. அப்படி பேசுனது தப்பு அப்படின்ட்டு பயங்கரமாக எல்லோருமே கோவப்பட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற பின்னணியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாரும் மௌனம் காப்பாங்களா, இல்லை வாய் திறந்து பேசுவாங்களா, கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியும் கூட. ஆனாலும் திரைத்துறையை சார்ந்த ஒரு சில பேர் தன்னுடைய பதிவை ஓப்பனாக வெளிப்படையாக வச்சுருக்கிறாங்க. அதிலும் இன்னும் சொல்லப்போனால் சேரன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் முக்கியமாக பதிவிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுவெளியில் எந்த ஆதாரமும் இன்றி திரைத்துறையினை பெயர் சொல்லி அவதூறு கிளப்பிய இவரை சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஷால் கார்த்தியை மென்ஷன் பண்ணி நடிகர் சங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப தைரியமாக அவருடைய மனசாட்சிப்படி இப்படி தன்னுடைய செல்வாக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதும் புகழில் உச்சியில் இருக்கிற ஒரு நடிகையோ இல்லை நடிகரை பற்றி ஏன் இவ்வளோ அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. உங்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட பகை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை சட்டபூர்வமாகவும், இல்லை அப்படியா அதை உங்களுக்குள்ளே பேசி முடிச்சிங்க, மூணாவதாக ஒருத்தங்களை வச்சு கான்ட்ரவர்சி உண்டாக்கி அந்த விஷயத்தை பெரிசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன்.